iPhone 16 சீரிஸ் லான்ச் ஆகி நிறைய பேர் ப்ரீ ஆர்டர் போட்டுட்டு இருக்க இந்த டைம்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? iPhone 16 சீரிஸோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சரா ஆப்பிள் சொன்னது இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான். ஆனா நம்ம வாங்க போற புது ஐபோன்ல இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. அப்ப 600 யூஸ்வலாக ஆப்பிள் அவங்களோட நியூ சீரிஸ் ஆஃப் ஐஃபோன்ஸை லான்ச் பண்ணும்போது அதில் ஒரு இன்னோவேட்டிவ் ஃபியூச்சர் ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி iPhone 16 சீரீஸ்லையுமே ஜென்மோஜி, ரீடிசைன்டு சிரி, ரைட்டிங் டூல்ஸ் இந்த மாதிரி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி என்ஹான்ஸ்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதா ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தாங்க. இதை நம்பி ஆன்லைன்லேயும் ஷோரூம்லேயும் எல்லாரும் இன்ட்ரெஸ்டடாக ஐஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நாங்கள் iPhone 16 ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வழியாக இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் சொன்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நமக்கு அக்டோபரில் கொஞ்சமும் டிசம்பர் 2024 கொஞ்சமாகவும் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து ஐஃபோன் வாங்கும்போது அவங்க சொன்ன அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லைங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி நியூ சீரிஸ்னு லான்ச் பண்ணி இதில் சாஃப்ட்வேர் அப்டேட்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் மாடல்ஸ்லேயே அப்டேட்டாக கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஆப்பிள் ஏஐயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு அதை பற்றி டீட்டெயில்டாக முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணுங்கள்.